உலகெங்கும் வாழும் எங்கள் மெகா டாக் கேஃபே யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சண்டிகேஸ்வரர் என்பது கடவுளின் ஒரு வடிவம். பெரும்பாலும் சிவபெருமானுடன் காணப்படுகிறது. சண்டிகேஸ்வரரை தரிசிக்காமல் எந்த வழிபாடும் நிறைவேறாது என்று நம்பப்படுகிறது. எனவே பக்தர்கள் சிவனை தரிசித்த பிறகு சண்டிகேஸ்வரரை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சண்டிகேஸ்வரர் எப்பொழுதும் சிவதவத்தில் இருக்கும் மகா சிவனடியார். சண்டிகேஸ்வரர் நந்தி போன்ற கடவுள்களில் ஒருவர். மேலும் அவர் விபூதி, ருத்ராட்சம் மற்றும் வில்வ இலைகள் போன்ற சிவபெருமானின் அடையாளங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறார். தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதி உள்ளது. அவரது சன்னதி கோவில் வளாகத்தின் முதல் சுற்றுச்சுவருக்குள்ளும் லிங்கத்தின் வடகிழக்கிலும் அமைந்துள்ளது. அங்கு அவர் வழக்கமாக உட்கார்ந்த நிலையில் காட்டப்படுவார். ஒரு கால் கீழ் நோக்கி தொங்குகிறது. ஒரு கையை ஒரு தொடையின் மீதும் மற்றொன்றில் கோடாரியை பிடித்தபடியும் இருக்கும். அவர் பிரதான கோவில் சுவரை நோக்கி நிற்கிறார். அவர் சிவனை பற்றிய தியானத்தில் சித்தரிக்கப்படுகிறார் மற்றும் பக்தர்கள் அவரது கவனத்தை ஈர்க்க தங்கள் விரல்களை அல்லது கை தட்டுகிறார்கள். சிவன் கோவில்களில் சண்டிகேஸ்வரர் சிலைக்கு முன் ஏன் கைத்தட்டுகிறார்கள்? ஏனெனில் சண்டிகேஸ்வரர் சிவனின் சொத்துக்களை காப்பவர். இது கைத்தட்டல் அல்ல. நீங்கள் சிவனின் சொத்தில் எதையும் கோவிலுக்கு வெளியே எடுக்கவில்லை என்பதை அவருக்கு காட்டுவதற்காக உங்கள் கையை தூசி தட்டுகிறீர்கள். பக்தர்கள் தங்கள் விரல்களை கிளிக் செய்கிறார்கள் அல்லது கை தட்டுகிறார்கள். இது சண்டிகேஸ்வரருக்கு தங்கள் கைகள் காலியாக இருப்பதையும் அவர்கள் சிவனின் செல்வத்தை எடுத்துக் கொள்ளவில்லை என்பதையும் காட்டுவதாகும். பொதுவாக பக்தர்கள் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் சத்தமிடுவது தவறாக செய்கிறார்கள். ஏனென்றால் சண்டிகேஸ்வரர் எப்பொழுதும் கடும் தவத்தில் இருக்கிறார். எனவே அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. சண்டிகேஸ்வரரை வணங்கும் போது 2 வகையான நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்படுகின்றன. சிவபெருமானின் பெயரை 3 முறை மௌனமாக உச்சரிப்பதும் சத்தமில்லாமல் கை தட்டுவதும் பாரம்பரியங்களில் ஒன்று. சண்டிகேஸ்வரர் கோயிலுக்கு நாம் சென்றதை பதிவு செய்வதாக நம்பப்படுகிறது. ஏனென்றால் சண்டிகேஸ்வர் தியானத்தில் இருப்பவர் சத்தமிட்டு அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நம்பிக்கை. இந்த இரண்டிலும் பக்தர்கள் சண்டிகேஸ்வரரை பிரார்த்தனை செய்யும் போது கைதட்டி அல்லது சத்தம் எழுப்பி அவரது ஆழ்ந்த தியானத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது. சண்டிகேஸ்வரரை பற்றி ஒரு அழகான புராண கதை உள்ளது. சண்டிகேஸ்வரர் சிறு குழந்தையாக இருந்த போது சிவபெருமானின் தீவிர ஆதரவாளராகவும் பக்தராகவும் இருந்தார். உண்மையில் அவர் மணலில் ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்களை செய்து நாள் முழுவதும் அவர் முன் தியானம் செய்தார். அதே வடிவத்தில் ஆயிரக்கணக்கான லிங்கங்களை உருவாக்க அவர் பல வகையான வேதனைகளை எடுத்தார். மேலும் அவர் பசுக்களிடம் பால் கறந்து சிவபெருமானுக்கு பிரசாதம் கொடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். இதுவே அவரது அன்றாட நடவடிக்கையாக இருந்தது. நாள் முழுவதும் மணலுடனும் பாலுடனும் விளையாடிய அவனது பெற்றோருக்கு இந்த செயல்பாடு எரிச்சல் ஊட்டியது. ஒரு நாள் சண்டிகேஸ்வரர் தனது வழக்கமான வேலையாக பசுவின் பால் கறக்கச் சென்ற போது அவரது தந்தை அவர் லிங்கம் செய்த இடத்திற்குள் நுழைந்து அவரை கத்தத் தொடங்கினார். தனது மகனை கண்டுபிடிப்பதற்காக அவர் தவறுதலாக ஒரு லிங்கத்தின் மீது மிதித்து நாசம் செய்தார். இதை சண்டிகேஸ்வரர் கோபித்துக் கொண்டு தந்தையின் காலை வெட்டினார். சிவபெருமான் சண்டிகேஸ்வரரின் இத்தகைய பக்தியாலும் அர்ப்பணிப்பாலும் மகிழ்ந்தார். உடனே சிவபெருமாள் சண்டிகேஸ்வரனை முன்னில் அவதரித்த மேலும் அவரது சிலை எப்போதும் சிவலிங்கத்தின் அருகில் இருக்கும் என்று வரமளித்தார். சிவபெருமான் மேலும் சண்டிகேஸ்வரரின் தந்தையின் காலை திருப்பிக் கொடுத்தார் என்று புராண கதைகள் சொல்லுகின்றது. அப்போதிருந்து சண்டிகேஸ்வரர் அனைத்து சிவாலயங்களிலும் தியான தோரணையில் காணப்படுகிறார். உண்மையில் அவரது தியானத்தை திசை திருப்பவும் அவரது ஆசிகளை பெறவும் கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்பு பக்தர்கள் தங்கள் விரல்களால் வெவ்வேறு வகையான ஒலிகளை எழுப்புகிறார்கள். சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜைகளுடன் சண்டிகேஸ்வரருக்கு செய்யப்படும் பூஜையும் செய்யப்படுகிறது. உண்மையில் சண்டிகேஸ்வரரை முதலில் வணங்கி பின்னர் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெற அவரது பாதையை வகுத்தால் மட்டுமே எந்த ஒரு வழிபாடும் முழுமையானதாக கருதப்படுகிறது. உண்மையில் சிவபெருமானுக்கு நச்சலிங்கம் பூஜை வடிவில் வழங்கப்படும் மிக பெரிய பூஜைகளில் ஒன்று சண்டிகேஸ்வரரை வணங்குவதன் மூலம் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டது.
சண்டிகேஸ்வரரை போல தியானம் செய்வதன் மூலமும் ஆழ்ந்த தவம் செய்வதன் மூலமும் ஒருவருக்கு எல்லாவிதமான விருப்பங்களும் கிடைக்கும். சண்டிகேஸ்வரர் என்றென்றும் ஆழ்ந்த தியான நிலையில் வாழ்கிறார் என்பது நம்பிக்கை. கோவிலுக்கு யார் செல்கிறார்கள் என்பதை பற்றிய பதிவுகளை வைத்திருப்பவர் மற்றும் சிவபெருமானின் சொத்துக்களையும் கவனிப்பவர் அவர் என்று நம்பப்படுகிறது. பிரதான சன்னதியில் வழிபாடுகளை முடித்து அர்ச்சகரிடம் பிரசாதம் வாங்கும் போது சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு பிரசாதம் எடுத்துச் சென்று அதையே அவருக்கு படைத்து அதையே எடுத்துக் கொள்ள வேண்டும். சண்டிகேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான கோயில்களில் ஒன்று ஹம்பியின் சிறிய நகரமான கர்நாடகாவில் அமைந்துள்ளது. சண்டிகேஸ்வரர் ஒரு சிறந்த சிவனடியார். அவர் எப்போதும் சிவன் தியானத்தில் இருப்பார். அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. சத்தம் இல்லாமல் கைகளை மெதுவாக தட்டி சிவன் கோயிலில் இருப்பதை குறிக்க 3 முறை சிவன் பெயரை உச்சரிக்க வேண்டும். நந்தி போன்ற ஈஸ்வரர்களில் ஒருவர் சண்டிகேஸ்வரர். நந்தி, விபூதி, ருத்திராட்சம் மற்றும் வில்வ இலைகள் போன்ற சிவபெருமானின் அடையாளங்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும். மேலும் வீடியோவை லைக் செய்யவும். மேலும் சுவாமிகள் மற்றும் கோவில்கள் பற்றிய கூடுதல் தகவல் வீடியோக்களுக்கு எங்கள் மெகா டாக் கேஃபே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றியுடன் வணக்கம்.